இந்து சமய அறநிலைத்துறையில் பல்வேறு முனைப்பான திட்டங்களை செயல்படுத்தியதன் வாயிலாக திருக்கோயிலுடைய பக்தர்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவது, திருக்கோயில்களுக்கு தேவையான திருப்பணிகளை மேற்கொண்டு ஆகம விதிகளின்படி குடமுழுக்கு நடத்துவது, திருக்கோயிலுடைய திருக்குளங்கள், திருக்கோயிலுடைய திருவிழாக்கள், திருத்தேர்கள், முடிக்காணிக்கை மண்டபங்கள், விருந்து மண்டபங்கள், பக்தர்கள் தங்கும் விடுதி போன்ற பக்தர்களின் தேவைகளை அனைத்தையும் உணர்ந்து பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை மேற்கொள்கின்ற அதே நேரத்தில் திருக்கோயிலுடைய வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு தேவையான பொருளாதாரத்தையும் திரட்டுகின்ற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்றால் அது மிகையாகாது. அந்த வகையில் திருக்கோயிலில் உபயோகமற்று கிடந்த காணிக்கையாக வரப்பெறுகின்ற பலமாற்று பொன்னினங்கள் எந்த விதமான பயன்பாடும் இல்லாமல் திருக்கோயிலே மூட்டைகளாக கட்டி வைக்கப்பட்டிருந்தது. இது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அறநிலையத்துறையினுடைய ஆய்வுக் கூட்டத்தில் இந்த நகைகளை திருக்கோயிலே வருமானத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று உத்தரவிட்டதன் அடிப்படையில் முதல் கட்டமாக 10 திருக்கோயிலுடைய பலமாற்று பொன்னினங்களை அறக்கு பிரித்து சேதாரங்களை பிரித்து கணக்கெடுக்கின்ற பணிகள் தொடங்க வேண்டும் என்பதற்காக தமிழகத்திலே இருக்கின்ற ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய 3 பகுதிகளாக பிரித்து அதில் ஒரு பகுதிக்கு நம்முடைய உச்சநீதிமன்ற நீதிபதி ராஜு அவர்கள் தலைமையிலே ஒரு குழுவும், மற்றொரு பகுதிக்கு நம்முடைய அருகிலே அமர்ந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய உயர்நீதிமன்ற நீதிபதி அம்மா மாலா அவர்கள் தலைமையிலே ஒரு குழுவும், மற்றொரு குழு ரவிச்சந்திர பாபு அவர்கள் தலைமையில் ஒரு குழு என்று 3 குழுக்களாக பிரிக்கப்பட்டது. அந்த 3 குழுக்கள் தொடர்ந்து 23 திருக்கோயில்களில் இந்த பலமாற்று பொன்னினங்களை பிரித்து அதில் முதல் கட்டமாக 10 திருக்கோயில்களுக்கு பிரிக்கப்பட்ட தங்க நகைகள் மும்பையிலே இருக்கின்ற ஒன்றிய அரசுக்கு சொந்தமான அந்த தொழிற்சாலையிலே அனுமதிக்கப்பட்டு அதன் வாயிலாக பிரித்தெடுக்கப்பட்ட ஒட்டுமொத்தமான தங்க நகையினுடைய மதிப்பு சுமார் 442 கிலோ 107 கிராம் வைப்பு நிதியாக வைக்கப்பட்டு ஆண்டுதோறும் அந்த நகைக்கு 5,79,00,000 ரூபாய் ஆண்டுதோறும் வட்டி தொகை பெறப்படுகின்றது. பெறப்படுகின்ற இந்த வட்டி தொகை அந்த 10 திருக்கோயிலுடைய தேவைகளுக்கு, பக்தர்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. மேலும் தற்போது 13 திருக்கோயில்களில் இந்த தங்க நகைகள் அறக்கு சேதாரங்கள் நீக்கப்பட்டு கணக்கிடப்பட்டிருக்கின்றது. அந்த தங்க நகைகள் என்பது 13 திருக்கோயில்களில் கடந்த 2 நாட்களில் நம்முடைய மாசாணியம்மன் திருக்கோயிலில் 28 கிலோ தங்க நகைகள் மும்பைக்கு எடுத்து செல்வதற்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் நம்முடைய திருச்சியிலே இருக்கின்ற குணசீலம் திருக்கோயிலில் 12 கிலோ தங்க நகைகள் மும்பை உருக்காலைக்கு எடுத்து செல்வதற்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு புகழ்பெற்ற அருள்மிகு பழனி திருக்கோயிலில் சுமார் 192 கிலோ எடையுள்ள 984 கிராம் 400 மில்லிகிராம் எடையுள்ள இந்த தங்க நகைகளை நம்முடைய இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அன்பிற்கினிய அருமையண்ணன் ஐ பெரியசாமி அவர்களும், நம்முடைய இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அருமையண்ணன் சக்கரபாணி அவர்கள் முன்னிலையிலேயும், சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் அவர்கள் முன்னிலையிலேயும், நம்முடைய துறையுடைய செயலாளர் அன்பிற்கினிய சந்திரமோகன் அவர்களுடைய முன்னிலையிலேயும், துறையுடைய ஆணையாளர் ஸ்ரீதர் அவர்களும், துறையுடைய கூடுதல் ஆணையாளர் சுகுமார் அவர்களும், துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் திருமகள் அவர்களும், நகை சரிபார்ப்பினுடைய இணை ஆணையாளர் மங்கையர்கரசி மற்றும் வான்மதி அவர்கள் முன்னிலையிலேயும், இந்த திருக்கோயிலுடைய கூடுதல் இணை ஆணையாளர் அன்பிற்கினிய மாரிமுத்து அவர்களும், இந்த ரீஜனுடைய இணை ஆணையாளர் கார்த்திக் அவர்கள் முன்னிலையிலேயும், அன்பிற்கினிய அருமை நீதியரசர் மாலா அவர்களுடைய இடைவிடாத முயற்சியின் காரணமாக இந்த நகைகளும்
இன்றைக்கு மும்பைக்கு உருக்காலைக்கு பாரத ஸ்டேட் வங்கியின் மூலமாக எடுத்துச் செல்லப்பட இருக்கின்றது. இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக ஒட்டுமொத்தமாக 1000 கிலோ எடையுள்ள இந்த நகைகள் உருக்கப்பட்டு வைப்பு நிதியாக வைக்கப்பட உள்ளது. அப்படி இந்த 1000 கிலோ நகை உருக்கப்பட்டு வைப்பு நிதியாக வைக்கின்ற பட்சத்தில் சுமார் ஆண்டுதோறும் 12 கோடி ரூபாய் அளவிற்கு திருக்கோயில்களுக்கு வருமானம் வருகின்ற ஒரு சூழலும், அதே நேரத்தில் கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய் அளவிற்கு தங்கம் வைப்பு நிதியாக திருக்கோயிலுடைய சொத்துக்களுடைய மதிப்பும் உயர்கின்ற ஒரு அற்புதமான திட்டத்தை வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய நன்றியை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பணி மேலும் தொடரும். இதுவரையில் வந்தது ஏற்கனவே வைப்பு நிதியில் வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே டபுள் லாக்கரில் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு 191 கிலோ தங்கம் ஏற்கனவே 2007ஆம் ஆண்டு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் முதலீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதிலிருந்து ஆண்டுதோறும் 1,38 லட்சம் ரூபாய் வருமானமாக பெறப்பட்டு வருகின்றது. சொல்லுங்க. ஏற்கனவே காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கூடுதலான காலி பணியிடங்கள் தேவைப்படுகின்ற பட்சத்தில் அனைத்தையும் ஒரே முறையாக நேர்முக தேர்வு நடத்தி நிரப்பிடலாம் என்று அறங்காவலர் குழு தீர்மானத்தின் அடிப்படையில் தற்போது காலியிட பணியிடங்களை நிரப்புவதற்குண்டான நேர்முக தேர்வுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டிருக்கின்றன. முறையாக விண்ணப்பங்கள் வரப்பெற்ற பிறகு அவைகள் முறையாக ஆய்வு செய்து நேர்காணல் நடத்தப்பட்டு முறையாக தகுதியுடையவர்களை எந்த விதமான சிபாரசும் எந்த விதமான தவறும் நடக்காத வண்ணம் தேர்வு செய்யும்படி மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார். மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்திற்குள் இந்த பணியிடங்கள் நிரப்புகின்ற பணி துரிதப்படுத்தப்படும். அவை ஏற்கனவே அவர்களை தேர்வு செய்கின்ற பொழுது இந்து சமய அறநிலைத்துறையும் கல்வித்துறையுடைய நாம்ஸுக்கு உட்பட்டு அவர்கள் தேர்வு செய்யப்படவில்லை. ஆகவே அவர்களை நிரந்தரமாக்கப்பட முடியாது என்ற சூழ்நிலையில் தான் அவர்களுக்கு தொகுப்பூதியத்தை உயர்த்தி தந்த அரசு இந்த அரசு. 8000 ரூபாய் என்று இருந்ததை 15000 ரூபாய் அளவிற்கும், 15000 ரூபாய் என்று இருந்ததை 25000 ரூபாய் என்ற அளவிற்கும் தொகுப்பூதியத்தை உயர்த்தி தந்த அரசு இந்த அரசு. ஆகவே சட்டத்தில் இடம் இருந்தால் நிச்சயம் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு மனம் உண்டு. சட்டத்தில் இடமில்லாததான் தொகுப்பூதியத்தை உயர்த்தி கொடுத்திருக்கிறது. பிரேக் ஆஃப் சர்வீஸ் கொடுத்து தான் எப்பயுமே கூப்பிடுவாங்க. இல்லை, பிரேக் ஆஃப் சர்வீஸ் தான் அதோட அர்த்தம். கொடுத்துட்டு மறுபடியும் அப்படியே கண்டினியூ பண்ணி திருக்கோயில் யானைகளை பொறுத்தளவில் யானைகளுக்கு வயது வரம்பு என்பது 80 வயது வரையில் உயிர் வாழக்கூடிய யானைகள் இருக்கின்றது. அப்படி வயது முதிர்ந்த யானைகளுக்கு உடனடியாக தேவையான மருத்துவ வசதி கால்நடைத்துறையின் வாயிலாகவும் அதேபோல் நம்முடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டின் வாயிலாகவும் தேவையான அளவு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு தகுந்த சிகிச்சையும் தகுந்த உணவு கட்டுப்பாடும் தேவைப்படுகின்ற மருந்து மாத்திரைகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. அனைத்து கோயில் யானைகளும் 26 திருக்கோயில்களில் 28 யானைகளும் நல்ல முறையில் பராமரிக்க வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளும் மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவுப்படி எடுக்கப்பட்டு வருகின்றது. இந்திய வனத்துறை பாதுகாப்பு சட்டத்தின்படி புதிதாக யானைகளை வாங்குவதற்கு சட்டத்தில் இடம் இல்லை. யாராவது முறையான அனைத்து அனுமதியும் பெற்று அவர்கள் சொந்த பராமரிப்பிலே யானைகளை வளர்த்து வந்தால் அவைகளை திருக்கோயிலுக்கு தந்தால் திருக்கோயில் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றது. அப்படி யாராவது முன்வரும் பட்சத்தில் நிச்சயமாக யானைகள் இல்லாத திருக்கோயில்களுக்கு அந்த யானைகளை ஏற்றுக்கொள்ளும். நிச்சயமாக அதற்குண்டான ஆய்வுப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மிக விரைவில் அதற்குண்டான அறிவிப்பு வெளியாகும். மலேசியா, ஜப்பான் நாட்டில் போன்ற நாடுகளுக்கு கூட சென்று அங்கு இயக்கப்படுகின்ற ரோப்கார்களை எப்படி இயக்குகிறார்கள், எத்தனை பேர் ஒரு முறையில் செல்ல முடியும், எவ்வளவு
நேரம் பிடிக்கிறது. நவீன வசதி அதற்கேற்றாற்போல் இங்கு அமைக்கப்படுமா என்பதை நம்முடைய அறங்காவலர் குழுவாக சென்று பார்த்து வந்திருக்கின்றது. அதற்குண்டான சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு வருகின்றது. வெகு விரைவில் முதலமைச்சருடைய அனுமதி பெற்று அறிவிக்கப்படும். போற்றுவோம். ஏற்கனவே இந்த ஆட்சி வந்த பிறகுதான் 8000க்கும் மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு அறங்காவலர் குழு நியமிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சில சிறிய கோயில்களுக்கு அறங்காவலர் குழுவுக்குண்டான அறிவிப்பு கொடுத்தும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படவில்லை, விண்ணப்பங்கள் வரவில்லை. ஆகவே விண்ணப்பங்கள் வர அறங்காவலர் குழுவை நியமிப்பதில் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் 38 மாவட்டங்களுக்கு மாவட்ட அறங்காவலர் குழுக்களை நியமித்திருக்கின்றது. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் 8400 திருக்கோயில்களுக்கு அறங்காவலர் குழுக்களை நியமித்திருக்கின்றோம். தொடர்ந்து அந்த பணிகள் நடந்து வருகின்றன. பழனி திருக்கோயில்களுக்கு கூட ஒரு வார காலத்திற்குள்ளாக அறங்காவலர்கள் நியமிக்கப்படுவார்கள்.